Hello friends, welcome back to our two videos. Most யூஸ் பண்றது வந்து பார்த்தா Windows 7, 10 அதுக்கு அப்புறம் XP யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ கொஞ்சம் பேர் மட்டும் Windows 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நமக்கு இந்த Windows யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டினா சாஃப்ட்வேர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து கரெக்டாக டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுலேருந்து பார்க்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து போன 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டாலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்ஸ்டாலர். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் அப்டேட்னு எடுத்துக்கலாம். இந்த விண்டோஸ் அப்டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும். ஆன்லைனில் நம்ம சிஸ்டம் அப்டேட் மூலமாக பண்ணலாம், ஆஃப்லைனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் சிஸ்டம் அப்டேட் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது நம்ம சப்போஸ் நெட் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அதுக்கப்புறம் நெட்வொர்க் வந்து கரெக்டாக கிடைக்கல, சிக்னல் இல்லை, டவர் இல்லை அப்படின்னு வந்துட்டு அப்படியே பாஸ் ஆயிரும். பட் நமக்கு ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை வந்து ஆகாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து ரெடியாக டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்துட்டு நெட்வொர்க் வந்து கட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமும் பயமாக இருக்காது. அது பாட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கனாலே போதும், அது பாட்டுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைமுக்குள்ள ஆயிரும். பட் ஆன்லைன் சொல்லவே முடியாது. நெட்வொர்க் ஸ்பீட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் டவுன்லோட் ஆகும், நெட்வொர்க் ஸ்பீட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெதுவாகும். ஸோ ஆஃப்லைனில் வந்து பார்த்தா சேம் ப்ரொசீஜராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்லைனில் டெவலப் பண்ணும்போது OS ஃபைல் டெவலப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து பண்ண ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்ஸ்டாலரை விட ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃப்லைனில் ஆன்லைன் சூஸ் பண்ணும்போது ஆன்லைன் சூஸ் பண்ணால் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கஸ்டமைஸ் பண்ணுறக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தா ஒரு நல்ல வெப்சைட் தான், சாஃப்ட்பீடியா. ஸோ அந்த வெப்சைட்டில் டெவலப் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் கூடயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்ரா இன்ஸ்டால் ஆச்சு. ஸோ ஒப்ரா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடே கொடுக்கல. ஸோ எப்படி இன்ஸ்டால் ஆச்சு? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ப்ளூ ஸ்டாக் வந்து ஆஃப்லைனில் கொடுக்கும்போது 500 MB 600 MB வரும். ஆன்லைனில் கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணும்போது 2 MB மட்டும் செட்டப் ஃபைல் மட்டும் தான் டவுன் ஆகும். அந்த செட்டப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் இந்த செட்டப் ஃபைலில் நமக்கு ஆன்லைன்லேயே வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகும்போது சேர்த்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் கஸ்டமைஸ் ஆப் ஏற்றினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒப்ரா இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுதான் மாதிரி சொல்லியிருந்தோம் ஆஃப்லைன் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒரிஜினல் அஃபீஷியல் வெப்சைட்டும் இருக்குது, நமக்கு அன்அஃபீஷியல் வெப்சைட்டும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் சேஃபான வெப்சைட் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். இங்கே ரைட் கார்டில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன முக்கியமான சாஃப்ட்வேர் வெப்சைட் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஃபஸ்ட் எடுக்க பாருங்கள். ஸோ விஎல்சின்னு கூகுளில் போட்டால் அந்த அஃபீஷியல் வெப்சைட் போகும், அங்கேயும் போய் எடுக்கலாம். இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 hours ஃபைல் இப்போ அங்கேயும் கிடைக்கும். ஸோ 5 hours ஃபைல் இப்போ வந்து செகண்டே போகணும். ஃபஸ்ட் நம்ம அஃபீஷியல் வெப்சைட் போகணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியல் வெப்சைட் தான் போகணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 வந்து ப்ரோ யூஸருக்காண்டி Windows 10 Pro அதுக்கப்புறம் 11 Pro இது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. இந்த சாண்ட்பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நிறைய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம PC இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எனேபிள் இருக்காது. ஸோ சாண்ட்பாக்ஸ் எப்படி எனேபிள் பண்ணணும் எல்லாமே வீடியோ வந்து போட்டிருக்கோம். இங்கே ஐ கார்டு வருது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், சாண்ட்பாக்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த சாண்ட்பாக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் உங்கள் மெயின் PC இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சாண்ட்பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் பாஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் PC இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம சாண்ட்பாக்ஸ் டெஸ்ட் பண்ணுறது எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் PC வந்து அஃபெக்ட் பண்ணாது. அது இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்குள்ளேயே தான் இருக்கும், நம்ம வெளியே வந்து வராது. ஸோ இது விண்டோஸ் தரப்புலேருந்து கொண்டு வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் இது. நம்ம எல்லா டைமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்பாக்ஸ்லேயே போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது எனக்கும் தெரியும். நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் அதை போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து எப்பவுமே ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் என்கிட்ட எந்த விதமான ஆன்டிவைரஸ் காசு கொடுத்து வாங்க மாட்டேன், ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் அப்படின்னா டிஃபெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டர்ன் ஆன் பண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பாஸ் கீ தான். ஸோ கேஷ்பாஸ் கீ எப்படி கம்மி ப்ரைஸில் வாங்குறது வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கு, மறக்காம செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேஷ்பாஸ் கீ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் வாங்கிக்க முடியும். ஸோ ஏன்னா நமக்கு ஆன்டிவைரஸ் வந்து எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்குனால நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் அங்கே டவுன்லோட் பண்ணாலும் அப்படி இன்ஸ்டால் பண்ணாலும் அதுவே ஆட்டோமேட்டிக் ரிமூவ் பண்ணுது. ஸோ இது வைரஸ் தரால் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேஷ்பாஸ் கீ வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய டைம் எனக்கு பிளாக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து எந்த ஆன்டிவைரஸ் வந்து பெஸ்ட்டாக தோணுது, எனக்கு அவாஸ் நல்லா இருக்குன்னு தோணுது, ஏவிஜி நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் மறக்காம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே அதுதான். இது இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து பிளாக் பண்ணிடும் நம்ம தப்பாக இன்ஸ்டால் பண்ணால. ஆனால் உங்கள் பிசியில் ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், நம்ம சாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. பட் நானும் அப்படியே தான் பண்ணுறேன். பட் அந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஃபீச்சர்லாம் கிடைக்கும், யோசிக்கலாம் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும், கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்கள் சாஃப்ட்வேர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சீரியலாக இன்ஸ்டால் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டி டிரைவுக்கு வந்து மாற்றிக்க முடியும். இது எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சீரியல் வந்து ஆல்ரெடி ஸ்பேஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தா நீங்கள் அந்த ஃபைல் சைஸை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா டி டிரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா மாற்றி வந்து பண்ணிக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுலேயே இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அதுலேயே நம்ம போட்டிருப்பாங்க அடிஷ்னலாக நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இது கூடயே அடிஷ்னலாக வந்து பார்த்தா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தா அடிஷ்னல் சாஃப்ட்வேர் தேவையில்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து அதை டிக் எடுத்து விட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்குது அந்த நெக்ஸ்ட் கொடுக்கும்போது. ஒன்று வந்து பார்த்தா நம்ம ஃபோல்டர் லொக்கேஷன் மாற்றி வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தா அடிஷ்னல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக போகுது அப்படின்னு சொல்லி காட்டும். அதை நம்ம வேணாட்டி எடுத்து விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து பார்த்தா இதில் இருக்குது. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடிக்கடி வந்து பார்த்தா டாஸ்க் மேனேஜர் வந்து பார்க்கணும் அது எவ்வளோ பர்சன்ட் எடுத்துகிட்டு இருக்குது உங்கள் சிபிஓலாம் பவரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் தான் வந்து பார்த்தா அதிக பர்சன்ட் எடுத்துகிட்டு நம்ம சிஸ்டமே ஹேங் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு மீமே இருக்கும், ஈட்டிங் ரேம் நோ பாப்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ குரோம் வந்து பார்த்தா அந்தளவுக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு இருக்கும். பட் என் பிசி வந்து பண்ணி இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. அடிக்கடி நீங்கள் செக் பண்ணணும் டாஸ்க் மேனேஜரில் வந்துட்டு என்னென்ன ஆப் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன ஆப்லாம் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு சைட்லேயே வந்து டாஸ்க் பார் இருக்கும். அந்த டாஸ்க் பாரில் கொடுத்துருப்பாங்க, ஓகே இந்த சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது 2வது டைம் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கரெக்டாக ஆடியோ ஃபுல்லாக ரெக்கார்டே ஆகலை, வாய்ஸ் ஒரு துளி கூட கேட்கல. இப்போ நான் மறுபடியும் வந்து உட்காந்து ரீஷூட் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். உலகத்திலே மிக கொடுமையான விஷயம் ரீஷூட் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே வந்து ரீஷூட் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நான் வேறு ஏதாவது சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருக்கா எப்பயாவது வேணும் அப்போ தான் பண்ணுவேன். எனக்கு உடனே வந்து பண்ணுறது அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ தெரிஞ்ச 4-5 பேர் தெரிஞ்சு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் ஸ்டுடியோ வந்து காட்டுது நமக்கு வந்து நம்ம பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்காண்டி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்சால் வந்து பார்த்தா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து பார்த்து நிறைய வீடியோ வந்து போடுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.